உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து பேராதரவு குடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, பிரபவ ஆண்டு பலன்கள சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்றதையும் சொல்லி இறை அருளால இந்த நிகழ்ச்சிய துவங்குறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்கள். உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு என்ன மாரி பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்க போறோம். டீட்டெயில் அனலைசிஸோட வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கிறாங்க. மேலும் வந்து கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகள் எப்ப இருக்கு. அத வச்சு என்ன மாரியான பலன்கள் நம்ம லைஃப்ல நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில பயனுள்ளதா இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த உன்னதமான யோகங்கள அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்க போகுது. காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு இந்த ஆண்டு 12 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னோட உச்ச வீடான கடக ராசிக்குள்ள போறாரு. உங்க ராசி அதிபதி குரு பகவான், அவர் உங்க ராசிக்கு மட்டும் அதிபதி இல்ல, உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கும் குரு தான் அதிபதி. இப்படிப்பட்ட 2 ஸ்தானங்களுக்கு அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கும் அதிபதியா வந்து, தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியா வந்து, அவர் வந்து உங்களுடைய மனோஸ்தானமான 5ஆம் இடமான கடக ராசியில இந்த ஆண்டு துவங்குனதுலேருந்து 1 மாசத்துல மே மாதம், அதாவது மே மாதம் 26ஆம் தேதி, தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி, மே 26ஆம் தேதி வந்து வைகாசி 12 தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா, அன்னைக்கு வந்து அவர் வந்து கடக ராசியில போய் நிக்க போறாரு. கடக ராசி வந்து அவருடைய உச்ச வீடு. உங்க ராசிநாதன் உச்ச பலம் பெற்றா, நீங்களே ஒரு ஹல்க் மாதிரி மாறுன மாரி தான். உங்களுக்கே பலம் கூடிரும். "நீ வாடா எதையும் பார்ப்போம்டா" அப்படின்ற ஒரு தைரியமும், தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள வந்துரும். ஆ துணிஞ்சு எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்துரும். பொதுவா வந்து மீன ராசிக்காரர்கள் வந்து நேர்மை, உண்மை, நியாயம், தர்மம், பணிவு எல்லாத்தையும் தன்னோட இயற்கை பண்பா கொண்டவங்க தான். அப்படிப்பட்டவங்களுக்கே வந்து ஒரு சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்ற அளவுக்கு உங்களுக்குள்ள இனி நாமளா நம்ம வாழ்க்கையான்னு பார்த்துருவோம், பிரச்சனையான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட தயாராயிட்டீங்கன்ற மாரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இது அந்த கடக ராசியில உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறதுனாலயும், அவர் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசி அதிபதியா வந்து, தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து, அவர் வந்து கடக ராசிக்குள்ள போறதுனால, நீர் ராசிக்குள்ள போறதுனால, வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வந்து மேலும் நிறைய கிடைக்கப் போகுது. அந்த தொடர்புகள் மூலியமா உங்களுடைய தொழில்லாம் மிக சிறந்த மேம்பாடுகள் அடையப் போகுது அப்படின்றத சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம உங்க ராசியிலேயே இருக்கக்கூடிய ஜென்ம சனி, ஜென்ம சனி வந்து இருந்துட்டு இருக்க நேரத்தில தமிழ் புத்தாண்டு என்ன யோகத்த செஞ்சிரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இருந்தா கூட ஜென்ம சனியா இருந்தாலும், ஜென்ம சனியா இருக்கக்கூடிய என்ன இருந்தாலும் கூட, ஜென்ம சனிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப் போகுது. குரு பார்வை சனி மேல விழுகும்போது, அந்த சனிக்கு சுபத்துவ தன்மை ஏற்பட்டு, சனி உங்களுக்கு நல்ல பலன மட்டும் தான் குடுக்கப் போறாரு. சனி மாற்றங்கள கண்டிப்பான முறையில வாழ்க்கையில குடுத்துட்டே இருப்பாரு. ஜென்ம சனி அந்த வேலைய செய்யும். வேலை இழப்ப குடுத்து, நல்ல வேலைக்கு உங்கள கொண்டு போய் வேலை இழப்ப குடுத்துருச்சேன்னு சொல்லி, ஆல்ரெடி வேலை இல்லாம இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நல்லதொரு வாய்ப்புகள், வருமான வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது அப்படின்றத சொல்லலாம். என்ன இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படினாலும் சரி, பொருளாதாரத்தில எந்த குறைபாடும் வராது. அதனால பண விஷயத்த நெனச்சு பயப்படவே பயப்படாதீங்க. வரவுக்கு மீறின செலவு இருக்கு. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலன்னு மனக்கவலையில, சங்கடங்கள்ல இருந்துட்டு இருப்பீங்க. ஒண்ணும் ஒரி பண்ணிக்கிறாதீங்க. முருகனோட அருள் பரிபூரணமா, கந்தனுடைய அருள் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால, கூடுதலா குரு அருளும் சேர்றதுனால, குரு பார்வையும் உங்களுக்கு கிடைக்க போறதுனால, குரு உச்சம் பெற போறதுனால, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிக சிறந்த முன்னேற்றங்கள நீங்களே உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில தான் இந்த ஆச்சரியங்கள்லாம் நடக்குதா? அப்படின்னு வியந்து உங்கள கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தில அ உச்சம் பெற்ற சூரியனோட சுக்கிரன் இணைவு பெற்றிருக்க நிலையில இந்த தமிழ் புத்தாண்டு துவங்குறதுனால, நீங்க சொல்றதெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லதையும், உங்களுடைய பொருளாதார தன நிலைகள்ல நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு சிலருக்கு கண் சம்மந்தப்பட்ட, பார்வை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் குடுத்து, அது சரியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியாயிடும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அத அப்பயே ஆரம்பத்திலே பார்த்து சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். அ அப்புறம் இந்த ஆமா. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கைன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மனம் விரும்பினவங்கள திருமணம் முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு. காதல் திருமணம் கைகூடும் அப்படின்றத சொல்றேன். மேலும் வந்து திருமண உறவுல இருக்கிறவங்க ஆல்ரெடி கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன முரண்பாடுகள் எல்லாம் சரியாகி, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு, நல்ல ஒத்துமையோட இருக்க போறீங்க. ஒருத்தரோட வெற்றிக்கு இன்னொருத்தர் சப்போர்ட்டிவா இருக்க போறீங்க அப்படின்றத சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா,
தொழில் சார்ந்த விஷயத்திலுமே சரி, உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பங்குதாரருக்கும், பார்ட்னருக்கும், உங்களுக்கும் உங்களுடைய வாடிக்கையாளருக்கும் நல்ல ஒரு நட்புணர்வு ஏற்பட போகுது. அதன் மூலியமாவும் உங்களோட தொழில்ல நல்ல வளர்ச்சிகள் கிடைக்க போகுது அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பான முறையில கோச்சார கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல மீன ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கு ஒரு அடித்தளம் அமைச்சுக்கக்கூடிய நிலையில தான் அமைஞ்சிருக்கிறதுன்றதுனாலயும், மேலும் வந்து கூடுதலா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்கள் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, சுதர்சன வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில மேலும் பல ஏற்றங்கள் ஏற்பட்டு நிம்மதியும், சந்தோஷத்தோடையும் பண விஷயத்துல நான் திரும்பவும் ஆழமா சொல்றேன், அழுத்தமா சொல்றேன். சங்கடமே படாதீங்க. உங்க தேவைக்கு சரியான நேரத்துல உங்க கைக்கு காசு வந்து சேரும். கடனா கூட அதாவது கடனா இருக்கு. கடனா வந்துருமோ அப்படின்னு பயப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான வருமானத்த வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள இயற்கை ஏற்படுத்தி குடுத்து, உங்க உழைப்பின் மூலியமா நீங்க சம்பாதிப்பீங்கன்றத நான் சொல்ல வர விஷயமா இருக்கு. அதுபோக உங்களோட தொழிற்சாலைய ஒரு தொழில் நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்கன்னா, உங்க நிறுவனத்துக்கு தேவையான எக்யூப்மென்ட்ஸ் வாங்குறது, புது நவீன ரக கருவிகள் வாங்குறது, உபகரணங்கள் வாங்குறது, காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட வணிகத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு, நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ்லாம் பண்றது, அதுக்கான வருமான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி குடுத்து, பொருளாதாரத்திலயும் சரி, தொழில்லயும் சரி, குடும்ப வாழ்க்கையிலுமே சரி, நீங்க வந்து மகிழ்ச்சியா, சந்தோஷங்கள மட்டுமே இந்த தமிழ் புத்தாண்டுல அனுபவிக்க போறீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மேலும் தமிழ் புத்தாண்டு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் மிக சிறந்த நல்ல மாற்றங்கள கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா, இந்த தசாப்தத்தில அந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த 10 ஆண்டு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த 2026ல தான் வருது. தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு காலத்துல தான் வருது. ஸோ இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள, சங்கடங்கள பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் இதுகளுக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. ஆ முதன்மை காரணமா நான் சொல்றது அதுதான். குருவுடைய உச்சநிலை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அமர்றாங்க. சொந்த நட்சத்திரத்தில உட்கார்றாங்க. நிழல்கிரகங்கள் முதற்கொண்டு. அ வியாழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில இருக்காரு. இ இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேச ராசியில பரணி நட்சத்திரத்தில இருக்காரு. இங்கே குரு இருக்கக்கூடிய புனர்பூசம் குருவுடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுக்கடுத்தது மீன ராசியில சனி, செவ்வாய், புதன் இவங்கலாம் சேர்ந்திருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இவங்க 3 பேருமே சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிழல் கிரகமான ராகு. ராகுவோட சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்நிலையில ராகுவுக்கு எப்பயுமே எதிர்நிலையில வரக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்காங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். என்னடா எல்லா கிரகங்களுமே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கு. அப்படின்றது வந்து ஒரு ஆட்சி பலம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில அமர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி பலத்தில இருக்கிற அளவுக்கான ஒரு பலம் தான். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. துவக்க நாள்லயே இந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு என்ன சொல்றது? இது வந்து நல்லதா, கெட்டதா அப்படின்றத தாண்டி, கண்டிப்பா நல்ல பலன் தான் செய்யும். ஒரு கிரகம் பலம் பெறுதுன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம ராசி அடிப்படையில பார்க்கும்போது, இந்த கிரகங்கள்லாம் நமக்கெல்லாம் நல்லது செய்ய தயாரா தான் இருக்காங்கன்னும்போது, அவங்க செய்ற நல்ல விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்த யாரும் நோட் பண்ணல. அதனால நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவா நின்னு, நமக்கு இயற்கை நல்ல பலன குடுக்கப்போது. அது நம்ம அதனால இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆசை, விருப்பங்கள்லாம் பெருசாக்கிங்க. "உழுவதெல்லாம் உயிர் உள்ளல்" அப்படின்னு எண்ணங்கள் நம்ம எல்லா எண்ணங்களும் பெருசா இருக்கட்டும். "பெரிதினும் பெரிதுகள்" அப்படின்ற அடிப்படையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைக்கிறது எதுவாயினும் அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்குறதுக்கு கிரகங்கள் நவகிரகங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில கோச்சாரம் ரொம்ப சரி. நெறைய பேர் கேட்பாங்க. என்னங்க நீங்க ராசி பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம்,
உங்கள் லக்னத்துக்கு இப்போ நடந்துட்டு இருக்க தசாபுத்தி நட்பு கிரகமா, பகை கிரகமா, பாதக கிரகமா, யோக கிரகமா இப்படின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கோச்சார நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2யும் இணைச்சு பார்த்து சொல்லும்போது தான் இன்னும் சரியான துல்லியமான பலன்கள உங்களுக்கு நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்கள இனி வரும் எதிர்காலங்களுக்கு உங்கள் வாழ்க்கைய பத்தின விஷயங்கள நீங்க தெளிவடைஞ்சு புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னைய தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ஒரு வருட காலம் ஏப்ரல் 14, 2024 ஏப்ரல் 13, 2027 வரைக்கும் இருக்கான ஒரு ஆண்டு சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஆண்டு முடிவது வரைக்கும் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குது, எது மாதிரி ஒரு பலாபலன்களை மீனராசிக்காரர் கொடுக்க போகுதுங்கிறது துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மீனராசிக்காரருக்கு ஜென்மசனி நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு முழுக்க ஜென்மசனி தாக்குதல் இருக்கதான் போகிறது. ராசிக்குள்ளேயே சனி இருக்கிறார். ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறது. தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துல குரு பெயரிக்கிறது அருமையான விஷயம். என்ன ஆகுது, தொழிலில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த மீனராசிக்காரங்கள் 5ஆம் இடத்துக்கு குரு மாறுவது ராசியை குரு பார்த்து ஜென்மசனி தாக்குதலை குறைக்குது, பிரச்சனையை கொஞ்சம் தீக்குது. இதுவரை நம்ம என்னடா பண்ண போகிறோம், அடுத்தது நம்ம எப்படி தான் பண்ணி மீள போகிறோம், சில விஷயத்துக்கெல்லாம் நமக்கு ஆன்சரே தெரியலையே, சொல்யூஷனே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, பெரிய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஜூன் 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஸ்லோவாக உச்சகுருவின் பார்வை ராசி மேலே விழுகும் பொழுது, அந்த சனி குருவின் பார்வை பெறும் பொழுது அதோட கோர ஒரு அமைப்பு குறைந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, மனம் கொஞ்சம் சாந்தப்படக்கூடிய அமைப்பு, சில சொல்யூஷன் கிடைச்சி சில ஹோப், சில நம்பிக்கை பிறக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ அதனால் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் புத்தாண்டு பிறந்து 1.5 மாதத்தில் நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஜென்மசனி தாக்குதலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவுமே 11ஆம் இடத்துக்கு போகிறாங்க. ராகு 11க்கு போகிறார், கேது 5க்கு வரார். ஸோ நல்லாவே ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பு, புதுசாக நம்ம எதிர்பார்க்காத சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது. அடடா இது பரவாயில்ல, இதை வச்சு நம்ம கொஞ்சம் பிரச்சனையை தீர்த்துக்கலாம். ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உறவுகளில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு வந்து பிற்காலத்தில் அடுத்த வரக்கூடிய இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் நடக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரு பயிற்சி 1.5 மாதத்துலேருந்து நல்ல மாற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ கடந்த 6-7 மாதமாக ஜென்மசனி தாக்குதலில் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மன இறுக்கத்தோட உச்சத்துக்கு இருக்கக்கூடிய, அதுவும் சந்திரன் வந்து சனியோட சேர்ந்தோ, சனிப்பார்வை பெற்றோ, ராகு கேதுகளோட சம்மந்தப்பட்டோ ஒரு இருள் சந்திரனாக இருந்து மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னுமே வந்து கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு, மனம் இறுக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு, வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள். இதே வந்து ஒரு சிறிய வயதினராக இருந்தால் மனசு நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போய் தவறான விஷயத்தில் போகிறது, இந்த நேரத்துலலாம் போய் கெட்ட பழக்கம் பழகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இளைஞர்கள் கொடுக்கும். ஸோ இளைஞர்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல புத்தி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது மாதிரி கல்யாணம் திருமணம் எதிர்பார்க்குறவங்க கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்பவுஸ் வந்து எப்படிங்கிறது பார்க்கணும், அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வேலை தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக எல்லாத்தோட டீல் பண்ணி பிரச்சனையை வந்து எமோஷ்னலாக அணுகாமல் லாஜிக்கலாக அணுகி அந்தந்த நேரத்தில் அதுக்கு வேணுங்கிற சொல்யூஷனை பெற்றக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வருது. ஸோ ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. ராகுவும் 12ஆம் இடத்திலிருந்து விரயத்தை கொடுத்துட்டு இருந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்த ராகு 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்துக்கு போய் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மீனராசிக்காரங்கள் ஜென்மசனியை தாக்குதலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குதுங்க. ஸோ இதை வைத்து நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனையிலேருந்து உயர்வை நோக்கி நீங்கள் போகக்கூடிய அமைப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல பலன்கள் உண்டு. ஸோ இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் மீனராசியில் ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், என்ன தசாபுக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறது,
நல்ல யோகமான தசைகள் உங்கள் லக்னத்துக்கு போயிட்டு இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து, நல்ல யோகமான தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் தீய பலன்கள் குறைவாகவும், கொஞ்சம் சுமாரான தசை போகும்பொழுது நம்ம சொன்ன இந்த தீய பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குமே ஒழிய, மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்த வரக்கூடிய 3 வருடம், 1 வருடம், 6 மாதம், ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்ல எப்படி இருக்கு, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகிறது, எது மாதிரி டெசிஷன் எப்போ எடுக்கலாம், எப்போ மாறலாம், எப்போ ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது, வெளிநாடு இப்போ அரசு உத்தியோகமா, கார்ப்பரேட் லைஃபா, தொழிலா, வேலையா, குடும்பத்தில் உறவுகள், கல்யாணம் எப்போ, குழந்தை பேர் எப்போ எதிர்பார்க்கலாம், எப்போ நமக்கு சுப விஷயங்கள்லாம் தடைகள் நீங்க போகிறது, எப்போ கடன் அடையும், எப்போ பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வருவேன், இது மாதிரி பல விஷயங்கள் எந்த ஒரு மூட நம்பிக்கையிலையும் போகாமல், பரிகாரங்கள்லாம் போகாமல், எப்படி இருக்கிற கிரகம் எந்த மாதிரி காமிக்குது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம காத்து கிடைக்கிறது, எது மாதிரி திசையில் நம்ம எது மாதிரி செய்தால் நம்ம ஒன்றுமே நம்ம பலன்களை நம்ம வாழ்க்கை விஷயத்தை ஒன்றுமே நம்ம மேம்படுத்த முடியும், நம்ம பொட்டன்ஷியல் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு நம்ம கண்டிப்பாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக பார்த்து அதுக்கு வேணுங்கிற தீர்வுகளை தேர்ந்து எந்தெந்த டைம்லைன்ஸ் என்ன, எது மாதிரி யோகமான தொழில், யோகமான படிப்பு, யோகமான வேலை, எந்த துறை நமக்கு நல்லா இருக்கும், எந்த நேரத்தில் மாறலாம், எப்போ நமக்கு ஓரளவுக்கு எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு கடன் அடையும், எப்போ குடுக்கல் வாங்கல பிரச்சனை தீரும், எப்போ வம்பு வழக்குகள் தீரும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக எப்போ வரும், எப்போ போடலாம், எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் உங்களோட இண்டிவிஜுவல் சார்ட் எப்படி இருக்குது, 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்து இருக்குது, அதை வைத்து உங்கள் கர்ம பலன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்து அது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளையும் திட்டத்தையும் திட்டி அது பிரகாரம் நம்மளுடைய டைம்லைன்ஸ் நம்ம போகும் பொழுது தேவையற்ற பண விரைவு, பண விரயங்கள், டைம் வேஸ்ட், சமய விரயங்கள், இது எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம பிராப்தம் என்ன, நம்மளோட ஜாதகம் என்ன சொல்லுது, எந்த கிரகம் நல்லா இருக்கு, எந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும், எந்த நேரத்தில் வேகமாக செயல்படணும், எந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கணும், எந்த நேரத்தில் மாறுவது நல்லது, மாறினா இந்த நேரத்தில் நல்லா இருக்குமா, எதை நோக்கி நம்ம போகலாம், நமக்கு அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் பிளான் எப்படி இருக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அமையிற மாதிரி இருக்கா, அல்லது நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம மாட்டிக்கூடாதா அப்படிங்கிறத எந்த விதத்துலையும் மூட நம்பிக்கையில் போகாமல் துல்லியமான பலன்கள், நம்ம கிரகம் எந்த அமைப்பில் இருக்குது, திக்பலம், ஸ்தானபலம், திருப்பலம் பொறுத்து உங்கள் கர்மா எப்படி செயல்படுங்கிறத துல்லியமாக பார்த்து அது மூலமாக நல்ல கிளாரிட்டி பெற்று வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து நேர்முகமாக போய் எந்த ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்களை போகாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீனராசி அன்பர்கள், இந்த மீனராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு நேர்மைக்கு சிகரமாக இருக்கக்கூடியவர்கள், நேர்மைக்கு பேர் போனவர்கள்னா இந்த மீனராசி என்பர்கள் தான். இவர்கள் மாதிரியான நேர்மை யார்கிட்டவே இருக்காது. இவர்களோட டிராவல் பண்றவங்களால எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படின்றது இருக்கும். ஏன்னா மீனராசி என்பர்களே சமாளிக்கிறாங்க அப்படின்னா மற்றவர்களெல்லாம் ரொம்ப எளிதாக ஒரு எளிமையாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படின்றது இவர்களோட டிராவல் பண்றவங்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 7.5 சனியினுடைய ஆண்டு. ரொம்ப கவனம் தேவை, கவனம் தேவை, கவனம் தேவை. வேற எந்த வார்த்தைகளுமே கிடையாது. இந்த மீனராசி என்பவர்களுக்கு புது முயற்சிகள்ல ரொம்ப கவனமாக இருங்க. வேற்று நபர்களோடு பழகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். 3வது நபர்களின் தலையீடு குடும்பத்துல இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா அவர்களால பிரிவினைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். என்னுடைய நண்பர், எனக்கு ரொம்ப பால்ய சிநேகிதர், என்னுடைய அப்பா அம்மா விஷயத்துல, எங்க அப்பா அம்மாவுடைய காலத்துல இருந்தே நாங்க பழகிட்டு இருக்கோம், அவர்களால எனக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் முதல்ல பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதனால ரொம்ப பார்த்து பழகினவங்க தான் இப்போ ஏமாற்றக்கூடிய ஒரு நேரம். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. யார்கிட்டையும் கடன் கொடுக்கல் வாங்கல்களோ இருக்கக்கூடாது.
பண பரிவர்த்தனையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பண பரிவர்த்தனை ஆன்லைனா இருந்தாலும் சரி, நேரடியாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். இஷ்டத்துக்கு பேங்க் ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பேங்க் ஆப்னால ஏதாவது ஒரு சின்ன ஒரு இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலே உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அந்த ஸ்கேம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். அதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. 7.5 சனி இந்தந்த பாதிப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். பட் உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் இந்த மாதிரியான 3 இடங்களுக்கு சஞ்சாரம் செய்யறதுனால அவருக்கு ஒரு நல்ல மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிருவாங்க. இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையாக, தொழில் பிரச்சனையாக ஆகட்டும், வேலை பிரச்சனையாக ஆகட்டும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே ஒரு தாமதம். ஒரு இடத்துல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, ஒரு தொழில் வருது, வாய்ப்புகள் வருதுன்னா அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள நீங்க போதும்னு ஆயிடும். அந்த அளவுக்கு அந்த சனிச்சந்திரன் சேர்க்கை ஒரு தாமதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தாமதங்கள்னால பண விரயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஜென்ம சனி அப்படின்றது என்ன செய்ய போறாரு அததான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஜென்ம சனி இந்த பராபவ வருடத்திற்குள்ள என்ன செய்ய போறாரு? ஜென்ம சனி அப்படின்றது உங்களுடைய எண்ணங்கள்ல சில தோல்விகளை கொடுத்தாலும் அந்த எண்ணங்கள் மூலமாக நிறைய வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த வளர்ச்சிகள்னால நிறைய ஒரு நிரந்தர ஒரு வருமானங்களையும் நிரந்தர வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேருக்கு மீனராசி என்பர்களுக்கு 7.5 சனியினால கண்டிப்பா திருமணம் நடக்கும். ஏன்னா 7.5 சனியில நடக்காத திருமணம் கூட நடக்கும். அப்படின்னாதான் உங்களுக்கு உண்மையான 7.5 சனியே பிடிக்குதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் எங்களுக்கு திருமணமே நடக்கல அப்படின்னா உங்களுக்கு 7.5 சனியே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால யார் யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்குதோ அந்தந்த டயத்துலதான் உங்களுக்கு திருமணமே நடந்திருக்கும். நல்லா நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதனால இந்த மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதனால் வரைக்கும் அந்த கேது பகவான் அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை பண்ணிட்டு ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா காதல் போன்ற விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. அம்மா அப்பாவினுடைய சம்மதம் அப்படின்றது வாங்கவே முடியாது. ஆனா உங்களுக்கு காதல் திருமணம் தான் ரொம்ப பிடிச்ச மாதிரியாக இருக்கும். எனக்கு அவங்கள விட்டா நான் கிடையாது, என்னை விட்டா அவங்க கிடையாது அப்படின்ற மாதிரியாக ஒரு காதல்ல ரொம்ப பக்குவப்பட்ட நபராக இருப்பாங்க. ஆனா காதல் திருமணமாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மீனராசி என்பர்கள். உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த விதமான முதலீடும் இருக்கக்கூடாது, பார்ட்னர்ஷிப் தொழில் இருக்கக்கூடாது. பார்ட்னர்ஷிப் தொழிலே இருந்தாலும் அவர்கள்கிட்ட அந்த டிரான்சாக்ஷன் அப்படின்றது ரொம்ப கவனமா இருக்கணும். யார் என்ன செய்யறா அப்படின்றத கண்கொத்தி பாம்பாக செயல்பாடு செய்யணும். அடுத்து பாத்தீங்கன்னா கழுகு பார்வை அப்படின்றது மேல இருந்து எல்லாத்தையுமே நீங்க உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல என்ன நடக்குது, என்ன போகுது, உங்களுடைய வருமானம் எங்க இருக்கு, நீங்க என்ன பாட்டுல இருக்கிறீங்க அப்படின்றத, யாரு இங்க டிசிஷன் எடுக்கிறா, யாரு டிசிஷன் எடுக்கல அப்படின்றத ஒரு கழுகு பார்வை வைத்து நீங்க பார்த்து செயல்படும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நிறைய வளர்ச்சிகளை சந்திக்கிறதுக்கும், மாணவர்கள் நல்ல ஒரு உயர்ந்த படிப்புகளை படிப்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா அங்க சுயமாக சம்பாத்தியத்தை ஏற்படுத்துவதற்கும் உண்டான ஒரு நேரம். வெளிநாடுகள்ல ஏற்றுமதி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஒரு வேலை தேடி அலையக்கூடிய ஒரு நேரம். என்னதான் வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில உங்களுக்கு திருப்தி இருக்காது. அதுதான் அந்த சனிச்சந்திரன் சேர்க்கை பெண்களினுடைய ஒரு அமைப்பு. நம்ம இன்னும் நல்லா பெட்டரா பார்க்கலாம், இன்னும் பெட்டரா பார்க்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வருடத்தையும் கழிச்சிருவீங்க. அதனால பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கிடைத்த வேலையை வைத்து இப்போதைக்கு சமாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். மீன ராசி மீன லக்னம் கேட்கவா வேணும். ஜென்ம சனி நம்ம வீட்டில் தான். கொஞ்சம் நஞ்சம் பேர் சந்தோஷமாக இருந்தோம். நம்ம இப்போ வாக்கிய பிரகாரம் நம்ம வீட்டுள்ள வந்தாச்சு. ஏற்கனவே அடி வாங்குறது தெரியும். கொஞ்சம் பேசாமல் லோன்லேயே தான் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் குரு பயிற்சி நடக்குது.
ராகு கேது பயிற்சி நடக்குது இந்த வருஷம். ஸோ நிறைய மாறுதல்கள் வருது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. குடும்பத்துலேயும் சரி, குடும்பத்துக்கு வெளியும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. மனசை விட்டு நீங்கள் பேசலாம். ஒன்று, இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை உங்களுடைய ஓன் முயற்சியாலேயோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய காசு போடுவீங்க. சரிங்களா? லேண்ட் வாங்குறது, நீங்கள் வந்து அது பெண் ராசி, நீர் ராசி, குரு வீடு, தங்கம்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மாறும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மீன லக்னம்லாம் இருந்தால் உங்கள் வீடும் கார்னர் பிளாட்டாக இருக்கும். நீங்கள் வாங்குறதுக்கு கார்னர் பிளாட்டாக இருக்கும். ஆஃபீஸு கார்னர் பிளாட்டாக இருக்கும். ஆஃபீஸில் நீங்கள் உட்கார்ற இடம் கார்னராக இருக்கும். இது வந்து உபயஸ்தானம். அப்படி தான் இருப்பீங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு அது ரொம்ப லக்கு. அதை தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு. இந்த நியூ இயர்க்கான கிஃப்ட். கார்னராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்லா உயர்வீங்க. டன். அடுத்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் யாருன்னா பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் கண்டிப்பாக உயரும். அதுவும் கன்சல்ட்டிங், டீச்சிங், நிறைய பேர் வெளிநாட்டிலலாம் போய் டீச்சிங் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ நாங்களே அஸ்ட்ராலஜியில் இப்போ நான் வெளிநாட்டில் எவ்வளோ இடத்துல போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரேன். எங்களை மாதிரி டீச்சர்ஸ் இவங்க எல்லாருக்கும் உயர்வு இருக்குது. எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா, உலகத்தில் நிறைய போராட்டங்கள் போயிட்டுருக்கு. நம்ம பஞ்சாங்கத்துலேயும் அதுதான் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நிறைய போராட்டங்கள் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் இயற்கை சீற்றமும் அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். அதனால் எந்த கண்ட்ரிக்கு போனால் நல்லது, சேஃப்ன்றதை பார்த்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்தீங்கன்னா, சேஃபாக பிஸ்னஸ் நடத்துனீங்கன்னா பெட்டர். நீங்கள் எதனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்கன்னா முன்னாடியே ஒரு 50% அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது நம்மளை பெரிய பிரச்சனை தள்ளாமல் நம்மளை காப்பாற்றும். சூப்பர் சார். எதில் சார் நான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்? உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கணும். மனசு, உடம்பு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. பெண் ராசி, நீர் ராசின்றதுனால உங்களுக்கு பொறுமை கண்டிப்பாக இருக்கும். நல்ல தவம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், கோவில்களுக்கு கண்டிப்பாக போங்க. வியாழக்கிழமை குரு ஹோரையில் நீங்கள் கோவிலில் இருக்கணும். அவ்வளோதான், மேண்டட்ரி. நோ திங்கிங். ஏன், எதுக்கு, என்னால் முடியாது, ஆஃபீஸ், ஒன்றும் கிடையாது. நம்ம நல்லா இருந்தால் தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். வியாழக்கிழமை குரு ஹோரையில் நீங்கள் கோவிலில் இருக்கணும். ஒன்றும் உங்களால் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்க முடியும்னா சனிக்கிழமைகள்லாம் நீங்கள் கோவிலில் இருக்கணும். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? என்ன கோயிலுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு சூழ்நிலையை சரிப்படுத்துங்க. நிறைய இப்போ வர கன்சல்ட்டிங்கில் நிறைய பேர் வர்றது மீனம். அதுலேயே மெயினாக வர்றது கப்புள்ஸ் இஷ்யூக்காக தான் இப்போ வராங்க. நான் எல்லார்கிட்டையும் சொல்லுது அதுதான். கோவில் வழிபாடுகளாக ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் பஞ்சபூதத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ கையில் ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கோங்க. ஆமாம், நீங்கள் வந்து நீர் வீடு. உங்கள் பஞ்சபூதம் எங்கே ஹெவியாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு அமைதி இருக்கும், உங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்கும். ஆஃபீஸ் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, பெட்ரூமில் தூங்கும்போது கூட பக்கத்தில் ஒரு வாட்டர் கேன் வச்சுட்டு தூங்குங்க. இதை ப்ராக்டிக்கலாக செய்யுங்க, உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். சும்மா கேட்டால் புரியாது. இது ப்ராக்டிக்கலாக செய்யுங்க. ஒரு 3 வாரம் செய்யுங்க. என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றதை பாருங்கள். லைஃப் ஸ்மூத் ஆகும். இது வந்து கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ளை வீடு தேடி போகிறவங்களுக்கும் கையில் ஒரு வாட்டர் கேனோட போயிடுங்க. ஒரு ஸ்டேட்டில் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வேலை செய்யும். ஓகே. வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கண்டிப்பாக வழிபடணும். தட்சிணாமூர்த்தி, லக்ஷ்மி நரசிம்மர் தாராளமாக வழிபடலாம். வியாழக்கிழமை குரு ஹோரையில் வழிபடுங்க. மக்களுக்கு வந்து நீராகாரம் அன்னதானமாக கொடுங்க. தெய்வங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வர இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான புத்தாண்டு அமையும். மேலும் நம்ம வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க. உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், யாருக்கு கடன் கிடைக்காது, கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும், யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கள் வரும், திருமணம் ஆனவங்களுக்குள்ளே எப்படி யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும், யாருக்கு மகப்பேறு வரும், யார் ஹெல்த் ஸ்டெடி ஆகும், யாருக்கு பிஸ்னஸ் வரும், யார் ஃபாரின் போகலாம், இந்த மாதிரி முக்கியமான தகவலெல்லாம் நிறைய பார்த்தோம். அதுக்கான தெய்வங்கள், வழிபாடுகள், என்னுடைய நிறைய இந்த தனாகிருஷ்ண டெக்னிக்ஸும் நடுவில் நிறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
உங்களுக்கு ஒன்றும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் சார்னா கன்சல்டிங் எடுத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதில் ஒன்றும் தெய்வ வழிபாடுகள், ஒன்றும் சில ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப டெக்னிக்ஸ், சீக்ரெட் டெக்னிக்ஸாக சொல்லித்தரேன். அது பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நம்ம பல வருஷமாக இல்லை பல ஜென்மங்களாக கொண்டு வந்த கர்மாவை ஒரு கோவிலில் ஒரு பரிகாரத்தில் செய்ய முடியும்னா, அந்த மாதிரி செஞ்சால் உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. எல்லாரும் தெய்வம் ஆகிடுவாங்க. நம்ம என்னன்னா ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆகிட்டே போகிறோம். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்போ நீங்கள் தெய்வ வழிபாடு கூடவே நிறைய நம்ம சீடு தெரப்பி, சில விதைகளை இந்த கலர் பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். மிதுன ராசிக்கு சில சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்கிறேன். அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு இந்த இப்போ வெள்ளியில் அரணா கயிறு போடுங்க, காப்பரில் கையில் காப்பு போடுங்க சில சொல்கிறேன். இதெல்லாம் மெட்டல் தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய தெரப்பிகளில் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம். இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே, ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ சனி பகவான்னா இப்படி காக்கா மேலே பறந்து பக்கத்தக்கம் கொத்திக்கிட்டா இருப்பார், அப்படி இல்லை. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலரில் ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்கே சாம்பல் நிற பாகம் இருக்கோ அதை தாக்குது. அது மூலிமா மற்ற பிரச்சனைகள் வருது. அப்போ அதை சரி பண்ணிட்டா எனக்கு மற்ற பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்கில் நம்ம நிறைய சயின்டிஃபிக்காகவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லித்தரோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறுவோம். இது சம்மந்தமாக தன ஆக்கர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கிளாஸுகள் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜில் எடுத்துகிட்ருக்கோம், ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் இருக்குது, அந்த பயிற்சிகளை பண்ணுங்க. அது ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா இது நிறைய படித்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, பக்தியை தாண்டி சயின்டிஃபிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, அதை சயின்டிஃபிக்காக எப்படி நான் அப்ரோச் பண்ணி அதை சரி பண்ணிக்கிறதுன்றதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் அதை அப்ளை பண்ணி இன்னும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி ப்ளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி, ஏன்னா கடைசியில் எல்லாமே ஆண்டவன் தான். எல்லாமே கடைசியில் ஆண்டவங்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா அவர் ஒன்றும் நம்மளை கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணி விடுவார். அவ்வளோதான். இல்லைன்னா சும்மாலாம் நடத்தின பாடம் வரைக்கும் போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்றவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நிறைய மிராக்கள் நடக்குது. அது இந்த சேனல்லையே இந்த இன்டர்வியூ பார்த்து எத்தனையோ கிளைண்ட்ஸுக்கு பல மாதங்கள் அடித்து அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட்டெல்லாம் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மாவை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.